ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜோக்கர் எஃப்எஃப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமெடி கேம் ப்ளே பார்ட் 2 பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் பாருங்கள். அப்போனா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஆர் மேட்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிஆர் ரேங்க்டு. இந்த மேட்ச்சில் நம்ம பீக் மேஸ் மேலே இறங்கியிருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு எனிமி இருக்கேன், அவனை போய் அடிக்க வேண்டியதான். ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர் வச்சு போடு ஹெட்ஷாட்டு போடு 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 போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லூட் அடிக்கிறது தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லூட் அடித்து முடிச்சு அங்கே எனிமி சண்டை போயிட்டு இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்பீட் ஓவர் பண்ணிவிட்டேன், ஏன்னா லூட் அடிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்பீட் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் லூட் ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவனாவது எனிமி இருக்கானா ஸ்கேனர்லன்னு பாருங்கள். இப்போ எவனும் எனிமீஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இந்த எனிமி இறங்கி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒருத்தர் நம்ம முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வேறு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த இங்கே பாருங்கள், இங்கே பாறை பின்னாடி ஒருத்தர் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வரேன் பாருங்கள், அதே வரேன். நம்ம ஆள் போட்ட சாண்டினோவா அது? அட்டா எதுக்குன்னா வித்தியாசம் தெரியாமல் இருக்குமே. இதை பாருங்கள், அடி விழுந்துருச்சு. தலைவர் மறைஞ்சிட்டாப்பில், நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் அடிச்சு விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளால் ட்ரீட்மெண்ட் அடிக்க சொல்கிறாப்புல, அதை அடிச்சு விட வேண்டியதான். வாயா இந்த வாங்கிக்கோ. டக்குன்னு போய் எடுத்து எனிமியை போட்டு பொழக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்மளால் இறங்கிட்டாங்க, 2 பேர் இறங்கிட்டு இருக்காங்க. இதோ இங்கே பாருங்கள், நம்மளே நாக் பண்ண பார்த்துட்டேன். அவ்வளோதான், நம்மளால் நாக் பண்ணிட்டேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவனை. ஓகே, இப்போ போயிட வேண்டியதான். சாண்டோ போட்டு நம்மளால் பக்கத்தில் போயிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பார்ட் 2 காமெடி கேம் ப்ளே வீடியோ. பார்ட் 1 அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள், அது இதோட சூப்பராக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலேயே நம்ம நிறைய காமெடியெல்லாம் பண்ணுவோம். ஓகே, இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஓவர் பண்ணி விட்டுருலாம், ஏன்னா லூட் அடிக்கிறது தான் எனிமி ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், நம்மளை விட்டுட்டு என்னம்மா ஆட்ரா பிடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நான் அடித்தது இல்லைப்பா. ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஏன்னா எனிமி இருக்கானா? ஃபஸ்ட் ஓவர் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளால் மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இருங்க, எவனோ ஒருத்தர் ஃபயர் பண்ணுறான். அப்பா பின்னாடி இருந்து தானடா ஃபயர் பண்ணுறேன். இருடா வரேன்டே. இந்த வாடி நீ வரேன், இன்னைக்கு உனக்கு இருக்குடி சங்கு. நம்மளால் மான்ஸ்டர் ட்ரக்கில் ஏற சொல்லி அவன் பொட்டனிலே மான்ஸ்டர் ட்ரக்கை வச்சு அடிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவன் செத்துட்டேன். ஐயோ, நெட்டு கிடைக்கல. இந்த கருணாகரங்க இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமாக இருக்கிற எல்லா பக்கையும் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ், 7 போயிட்டு இருந்த எனிமியை போட்டு ஒரு காட்டியாச்சு. இவருங்க நம்மளாலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு அடி. ஐயோ, நம்மளால் நாக் பண்ணிட்டாங்க. வரேன், என் ஃப்ரெண்டே நாக் பண்ணிட்டான். நீ உயிரோடு இருப்பியாடா? அதை ரிவை பண்ணி டக்குன்னு தூக்கி விட்டுருக்கலாம். தூக்கி விட்டோடனே வாங்க, இங்கே எனிமி அடித்தானே, என்னாச்சு போய் பார்ப்போம். அங்கே பாருங்கள், க்ளால் போட்டு 2 பேர் நிற்கிறாங்களா. இப்போ சாண்டோ முன்னாடி விட்டு டப்புன்னு போய் அலப்பறையை கூட்டிடலாம். அங்கே பாருங்கள், எட்டி பார்த்து சாண்டோ உடைக்க பார்க்குறானாமா. அவள் தான் சாப்பிடா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒருத்தர் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சரியான அழுத்தழுகிற 2 பேர் ஓடிரு. அவ்வளோதான். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், இந்நேரத்துக்கு இருந்தால் நம்மளை கோழி அடிக்கிற மாதிரி அடித்து போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒருத்தனை கிளியர் பண்ணியாச்சு. நம்மளால் ஏறுறாப்புல, நம்மளும் சரன்னு ஏறிடுவோம். ஓகே, போகலாம். நம்மளை போட்டு அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரீட்மெண்ட் அடிப்போம். ஐயோ, சாண்டினோ அடி எங்கே எனிமி இந்த ஓடினா மட்டும் நொட்டுருவோமா சவுடா. ஐயோ, நம்மளால் அடிச்சிடுவான். ஓ சோலி முடிஞ்சிருச்சா? சரி, லூட் அடிச்சுட்டு நம்ம போயிட்டு இருப்போம். உட்பக்கரை கீழே போட்டுட்டு ஏசிடின் எடுத்துப்போம். ஏசிடின் கொஞ்சம் நல்லா அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏசிடின் எடுத்து நீங்கள் விளாண்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனிமியோட லூட்லாம் நல்லா அடிக்கும். ஐயோ, ஜோன் வந்துடுச்சு. இதுக்கு மேலே ஜோனில் நம்மளாலாம் தாக்க முடியாது. ஓடு. இந்த ஐஎஸ்எஸ்என்எல் கொண்டு வந்தது ஒன்றும் உருப்படிப்பா. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெட்டு பக்கம்லாம் கருணாகரங்க இந்த அப்டேட்லேருந்து சரி பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பக்கை தான் ஆட் பண்ணி விட்றாங்க. இந்த நெட்டுனால வர்றதான் எல்லா பக்குமே இந்த நெட்டு தான். என்ன பண்ணுறது? இது வேறு பத்தாத குறைக்கின்னு வேறு ரீசார்ஜ் விலையை ஏற்றி விட்டாங்க. சரி, அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு நம்ம டக்குன்னு மேட்ச்சுக்குள்ளே வருவோம். தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி போட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் இருக்கா? இல்லை, இங்கே சண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ், சரியான சண்டை போய்கிட்டு இருக்காங்க. நம்ம 2ஆம் நம்பர் பிளேயர் அடி பொழக்கிறாங்க, சரியான சண்டை. எப்படியா மேலே ஏறினேன்? சரி, ஏதோ ஒன்று போயிட்டு போகுது. எனிமி எவனாவது இருக்கானா? இந்த எனிமி ஒன்றும் இல்லை. வண்டி வேறு பாதி கொழுந்துருச்சு. என்ன வேணால் அது கொஞ்சம் புல்லட்ஸ் அடித்தா போதும், வண்டி ஃபுல்லாக குபுன்னு எரிய ஆரம்பிச்சுட்டு எனிமி ஸ்மில் கட்டு தவெல்லாம் அடிச்சாச்சு. கீழே இறங்கு. அதில் எனிமி இருக்கேன், முடிச்ச வேண்டியதேன். அதை நம்மளால் கிளியர் பண்ணிட்டாப்புல, நல்ல வேலை. சரி, லூட்டை மட்டும் அடிச்சுப்போம். சைலன்சரு, வெஸ்ட் லெவல் 4,
ஐயோ கொஞ்சம் ரிப்பேர் கிட்டு குடியா, ரிப்பேர் கிட்டு, நெல்லியா ரிப்பேர் கிட்டு குடியா. ஓ அடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறீடா. அடடடடடடடா. ஐயையோ இந்த கேனம் கேட்ட நேரம் பார்த்தது இந்த கிறகம் புல்லட் அதிகமாக இருக்குது. பேக்கில் வேறு இடம் இல்லை. குடி. கொஞ்சம் லூட்லாம் சரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ போகலாம். இப்போ ரிப்பேர் கிட்ட சுற்றிட்டு நம்ம மான்ஸ்டர் ட்ரக்கில் போய் இனிமே எல்லாமே பண்ணப்போம். நம்ம இல்லாமல் இன்னும் 4 பேர் ஸ்குவாட் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சேர்க்காம. இந்த இன்றைக்கி செத்துட்டாங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் போட்டு பொழக்கிறது தான். அவ்வளோதான். 4v4 இத்தினோண்டு சொன்ன 4 பேர் தானே. சரி ஏதோ நல்லது. ஐயையோ வண்டி ஜாம் ஆகுதே. வண்டிக்கு கூட மாடா ஜாமு. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற ஒரு அலப்பறம் என்ன தெரியுமா? ஓசிக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 4 கிலோ மொத்தத்தில் எத்தனை கிலோ அடிக்க வேண்டியது, 4 கிலோ தான் வருது போகுதே. என்னன்னே தெரியல. அதான் இங்கே பாருங்கள், நம்மள மாதிரியே மான்ஸ்டர் ட்ரக்கில் சுற்றுறாங்க அவங்க. இன்னைக்கு இருக்குது சங்கு. தூக்கு 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 ஓட்டு 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 அர்ஜுனர் ரிவில் போடு. முட்டி வண்டி என்ன ஒழுங்கா ஓட்ட தெரியுமா? டிரைவரே என்னையா பண்ணுற? டக்குன்னு ஓட்டியா. அங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஜோன்லேருந்து வேறு ஒருத்தர் ஓடி வரேன். என்னென்னமோ இருக்குது. ஜோன்லேருந்து வேறு ஓடி வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இவங்களை பொழந்துடாமல் விடக்கூடாது. நீங்கள் எவன்டா இருக்கீங்க? டே உங்களுக்கு எவ்வளோ தாண்டா தேடுறது? எங்கடா இருக்கீங்க? சர்வே ஆனால் இந்த ஜோன்லேயுமாடா சர்வே பண்ணுவீங்க? சரி அதெல்லாம் விட்டுடுங்க. அங்கே பாருங்கள், மான்ஸ்டர் ட்ரக்கில் போகிறாங்க. அவங்க 4 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் என்ன ஆகுதோன்னு. அதான் இங்கே பாருங்கள், கீழே ஒரு ஊங்காங்க மண்டையை ஓடிக்கிட்டேன். வண்டியாக திருப்பு. அவ்வளோதான். அதை சண்டை போடுறாங்க பாருங்க. நம்ம முன்னாடியே சண்டை. தூக்கு அடிச்சு தூக்கு. செத்துட்டான். அவ்வளோதான். ஜோலி முடிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ மேலே சண்டை நடக்குது. நம்பர் 2 பிளேயர் பக்கத்தில் சரியான சண்டை போய்கிட்டு இருக்குது. நம்ம சாண்டினோவை விட்டு கிட்டே போயிடுவோம். அடி போடு. ஐயோ க்ளோவில் போட்டானே. க்ளோவால் கரெக்டாக போட்டுடுறாங்கப்பா. ஓகே, நம்மளால் ஏறுறாப்புல. நம்ம சாண்டினோ போட்டு 4 அடியை போட்டுருவோம். சரன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடியை போட்டுற வேண்டியதான். அட்ரா அவ்வளோதான். ஐயோ சாண்டை ஊத்துட்றோம். ஐயோ இங்கே படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த